நாம் தமிழர் ஜெயிக்கணுமா வேண்டாவா? தமிழ் தேசியம் ஜெயிக்கணுமா வேண்டாவா? அந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, சீமான் அவர்கள்ட்ட கேட்கணும். நான் உங்ககிட்ட தாங்க கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிங்கள். பெரும்பாலும் பார்க்கக்கூடிய நபர்கள் புதிதாக இருக்கலாம். அவர்கள் சப்ஸ்கிரைப் ஒருவேளை செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து காணப்படைய பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் இருந்தால் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தாலும் நம்ம தொடர்ந்து காணொலி முயற்சி போடுகின்றோம். விழித்தமிழா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தமிழ் தேசியத்தின் மூத்த அரசியல்வாதிகள் அவர்கள் தான் சீமானுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடம் என்ன பாடம் பார்த்தீங்கன்னாக்க, சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டது, விசில் சின்னம். அந்த விசில் சின்னம் எழுந்ததற்கு பிறகு விசில் சின்னத்துக்கான விளக்கத்தை சாட்டை துரைமுருகன் அவர்கள் விழாவாரியாக சாட்ட சேனலில் கூறியிருந்தார். அதன் பிறகு விஜயனுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் அல்ல தொண்டர்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் விமர்சனத்தை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாட்டை அவர்கள் ஆபாசமாக பேசுகிறார் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அது ஆபாசமா இல்லையா அப்படிங்கிறது தான் அதற்காக நடந்த போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலும் யார் என்ன வேதனை ஆற்றுகிறார் என்பதை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ யார் நம்ம சொன்னோன்னே, அப்படி யார் மூத்த அரசியல்வாதிகளா சீமானு பாடம் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ பேச போகிறது அண்ணன் திருமாவளவனை பற்றியோ வேல்முருகனை பற்றியோ, தமிழ் தேசியத்தின் மூத்த இருக்கக்கூடிய நெடுமாறன், அது மதியரசன் ஐயா, இந்த போன்ற மூத்த அரசியல்வாதிகள்லாம் சீமான விமர்சனம் செய்கிறார்களா, அதை பற்றி இப்போ பேச போகிறல. நீங்கள் அப்படி நினைத்துக்கொள்ள வேண்டாம். மூத்த அரசு இவர்களால் தான் பண்ணணும். மூத்த அரசு பார்த்தா யாரும் இல்லைங்க, பாரிசாலன், இந்த யூடியூப் உடனே தமிழுடைய பிரியாகுமார், ஏற்கனவே நான் தமிழ் கட்சியில் இருக்கும்போது அண்ணா அவங்க ஆள் எனக்கு சண்டை போடுறாங்க திட்டுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு வீடியோ போட்டு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி நான் வந்து நாம ஆதரவாளர் அப்படின்னு ஒரு இந்த கட்டமைச்சு, சீமான தம்பி கொலப்பட விடுறா தம்பி, யாராவது நம்ம ஐடியில் வேற வருஷம் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா, ஓஹோ அந்த தம்பி நாம தமிழ் கட்சி தான் ஆக்ரோஷம் பேசுகிறாப்புல. நானும் அப்படி தான் இருந்தோம். நம்மளும் சக்ஸஸ் கணல் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தோம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இப்போ தமிழ் தேசியில் பேசுகிறப்போ சாட்டை தரமுறை இருந்தார். அப்போ இந்த பையன் நல்லா சரமுறையாக கொஞ்சம் பேசினாப்புல. அப்போ எழுச்சியாக இருந்துச்சு. சரி, தமிழ் தேசத்தில் கொஞ்சம் முன்னெடுப்பார், சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்சம் வந்தது. வளர்ந்த பிறகு அப்படியே இனப்பாசம் விடுமா, விஜய் அவருடைய கட்சி ஆரம்பித்த பிறகு அப்படியே உள்ட்டா அவங்க மாதிரி தமிழ் தேசியத்தை பேசிகிட்டு இருந்தவங்க சீமான் செல்கு சரியான கொள்கை பேசிகிட்டு இருந்த அப்படின்னு எடுத்து கொண்டு இருந்தது விஜயா கஜாகுமார் அவர்கள். அப்படியே பச்சோந்தி போல பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் எப்படி திடீர்னு காசு கொடுத்தோம் ஒரு சீட்டு கட்சி விட்டு மாறுவாங்கல்ல, திடீர்னு உள்ட்டா பேசுவாங்க. அதே எப்படி இந்த வயசுலேயே இப்படி கேடுகட்ட எச்சரமான வேலை எடுத்து கொண்டு இந்த பிரியாகுமார் அவர்கள் சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். வளர்ந்து வர வரை சீமான் சொல்லிவிட்டு வளர்ந்த பிறகு இப்போ அவன் ஒன்று பெட்டி கொடுத்தான். இப்போ தான் நீங்கள் என்ன கட்சி விட்டு போயிட்டு நீங்கள் தான் உங்களால் தான் வளர்ந்து சொல்கிறீங்களே, இப்போ அனுசரிட்டு பண்ணிட்டு போங்களாம் அப்படின்ற ஆணவ பேச்சு திமிருப்பு வருகிறது. எல்லோருமே இப்படி நாம தமிழ் கட்சி வளரும்போது வளர்ந்து விட்ட பிறகு தன்னுடைய முகத்தினை அம்பலப்படுத்த காட்டி கொடுத்துருவாங்க. அவர் தான் இயல்பான புத்தி. அப்போ இந்த பிரியாகுமார் என்றவன் இந்த 2 திராவிட கட்சிகள் மத்தியில் தமிழ் தேசியம் என்ற சிறப்பான ஒரு அரசியல் முன்னெடுக்கிறார் என்ற முழுமையாக உள்வாங்கி இருந்திருந்தால் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டான். வேற சாய்ஸ் கிடைக்கல, இப்போது சரின்னு இருந்து கொண்டிருக்கிறான். திருப்பி நடிகர் கூத்தாடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அதன் பக்கம் ஓடிவிட்டான். சரி, எங்கே பிழைப்புவாதி, ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, எல்லாரும் காசு பார்க்க, யூடியூப் சேனல் வச்சு காசு பார்க்குறாங்க, கட்சி விட்டு கட்சி மாதிரி காசு பார்க்குறாங்க, ஒரு ஆதாரம் கிடைக்கிது, சரி நம்மளும் பேசுவோம் அப்படி ஓரளவு சரி கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, அப்படியே போயிட்டு போகுது, எங்கே போய் படித்தா சரின்னு விட்டுறப்படலாம். அப்படி இருக்கையில் இவர் மூத்த அரசு பாடம் எடுக்கிறார். தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிகளை செயல்பாடுகளை விமர்சித்து கொண்டே இருக்கிறான். சாட்டை கடை வாங்குறான், அவங்கிறான் இவங்கிறான். இன்னும் சாட்டை இருக்கிற பேச்சாற்றலோ சாட்டை நிறைய தகவலை எடுத்து பேசுகிற மேடை பேச்சை பேசுகிற ஒரு துப்பு இருக்கா? யூடியூப்பில் உட்காந்துட்டு 4 பேப்பரை ரைட்டு பண்ணி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பேசுகிற உனக்கே ஒரு திம்பு இருந்தா சாட்டைக்கு எவ்வளோ இருக்குதும்? ஏண்டா பிரியாகுமார் எச்ச, உனக்கு தான் விமல் ஊடகங்கிறதுல பீக்குமார்னு பேர் வச்சிருக்கான் பாரு. எச்சத்தனமானி போடுற தெரியுமா? உன்னுடைய தில்லாலங்கடிலாம் தொடர்ந்து நீ போடுற ட்விட்டர்ஸ்களையும் சரி அதை எடுத்து இந்த எதிராக பேசுறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சில்லறைகள்லாம் அதை எடுத்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் விமல் ஊடகத்தில். எச்சத்தனத்தெல்லாம்
இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவகுமார் இப்போ இல்லை ஒரு 2 3 நாள் முன்பதாக போட்டிருக்கான். தமிழ் தேசியம் என்று ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்க. ஒத்த கட்சி தான் இருக்குது, உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அதனால் இவங்க இருக்கிட்டது எந்தபடி பேசுகிறீங்க, ஆபாசமாக பேசுறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற உங்கள் ஆட்டம் அடங்கும் அப்படின்னு போட்டிருக்கான். எவ்வளோ கிழிவான சில பேருங்க. எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவிலற்ற அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் பின்னாடி நீ போனதே கேவலமான செயல். அங்கே போய் கொண்டு இல்லாமல் விஜயை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அங்கே? உடனே நடிக்கலாம் நாடாகக்கூடாதா? இதுக்கு முடியும் எம்ஜிஆர், கலைஞர் இவங்கெல்லாம் திரைத்துறையில் அனுபவம் மூலமாக எழுதாலாம் வந்து ஆட்சியை பிடித்தார்களே. அவர்கள் ஆட்சியை பிடித்தார்களே, அன்றைய காலகட்டத்தில் பிடித்தார்கள். மக்களுடைய திரைப்படமும் ஒரு முகம் சென்றடையக்கூடிய காரணமாக எடுத்து ஆட்சி அமைத்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய 2 திராவிட கட்சிகளுடைய அம்பலங்களையும் தில்லுமுள்ளுகளையும் சீமானவர்கள் வந்து 15 ஆண்டுகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறார். மக்களை விடுத்து கொண்டார்கள். அதன் பிறகும் திருப்பு இது போன்ற நடிகர்களும் எந்த கட்சி ஆரம்பித்தவர்களும் திராவிட கட்சி என்று ஆரம்பிக்கவில்லை. தமிழ்நாடு கட்சி திமுக திராவிடம் அப்படிங்கிற கட்சி பேரை சேர்க்கவில்லை. அன்றைய சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு. திராவிட வெற்றி கழகம் வைக்கல அவர். சரி, ஓகே, அது ஒரு மாற்று சக்தியாக இருக்கிறது, பரவாயில்ல. திரைப்புகழ்ச்சி தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்களை சென்றடைகிறது. அவர் நல்ல ஒரு அரசியலை முன்னெடுப்பார். இருந்து சேர்ந்து வெற்றி பெற்றால் சீக்கிரம் திராவிடத்தை ஒழித்து விடலாம் என்ற அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜய் நினைத்திருந்தார்கள். ஆனால் இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பச்சுவந்தமாக இருக்குது. விஜய் அவர்கள் காங்கிரஸோட பேச்சு எடுத்துக்கிறார், அதிமுக பேசு எடுத்துக்கிறார், வேறு எல்லா கட்சிகளும் பேசுகிறார். எல்லா கட்சியிலும் ஊழல் உள்ள ஆளுகளை கட்சியில் பயனெடுத்தவர்களையும் சேர்த்து கொண்டுக்கிறார். எப்படியாச்சும் ஆட்சியில் பிடிக்கணும் குறிக்கோள் மட்டும் தான் இருக்கிறது ஒழிஞ்சு நல்லவர்களை வைத்து ஆட்சி பிடிக்க வேண்டும், நேர்மையாக செய்ய என்ற எண்ணம் ஒரு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு நீ முட்டு கொடுத்து கொண்ட பிரியாகுமார் அவர்களே, இப்படி கிழிவான செயலை போட்டுக்கிட்டு ஆட்சி ஆட்டம் அடங்குன்னு போட்டு நாமத்தை வச்சு போடுங்க. விமர்சனம் தகுதி இருக்கிறதா? நீ அனுபவம் சொல்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் இருக்கிறதா? உன்னுடைய கருத்தை சொல்லுங்க, தவறு கிடையாது. கருத்தை சொல்லு, இப்போ தப்பா இல்லை. ஆனால் சீமான அளவுக்கு நாமத்தை சாட்ட திரும்ப சொல்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்துருக்கிறதா? சொல்லு. இல்லை நிறைய தகவல் திரட்டி கொண்டு நீ பேச கொண்டிருக்கிறாயா? இல்லை. நீலாம் ஒரு சில்லற சுஜிப்பி. உனலாம் கண்டுக்கிறதே கிடையாது. சாட்ட தருமெல்லாம் உனக்குலாம் ஒரு ஆளுநர் பதி போட்டுருக்க முடியாது. சுஜிப்பி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். அவன் ஆனால் எங்களை போகிற சிறு யூடியூபர்களாக இருக்கட்டும், தமிழ் தேசிய அக்கறைகள் கொண்ட நபர்களாக இருக்கட்டும், உனக்கு ஒன்று அம்பலப்படுத்துவார்கள். பிழைத்து விட்டாச்சு. இன்னொரு தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய பாரிசலன் அவர்கள் இன்னொரு வந்துட்டார். ஏற்கனவே பெலிஸ் அவர்களே இதுக்கு வந்து அசிங்கப்பட்டு போயிட்டாரு. அதுக்கு சாட்டத்தை விளக்கம் கொடுத்துட்டாரு. இது சவுசுங்கிற பற்றியில் யோக்கியவனா பேச சொன்னீங்க. அவரும் காசு வாங்கிட்டு அஜெண்டாவுக்கு பேசுகிறா சொன்னீங்க. திமுக கூட மாறி விட்டீங்க. அது என்ன, அதோட விளக்கம் தான் மடக்கு ஊதி என்பதை நான் சொன்னேன். அதில் என்ன ஆபாசம் இருக்கிறது? தனியாக விஜயை பார்த்தோ மற்ற தலைவரை பார்த்து தனியாக அவர் மடக்கு ஊதி அப்படி சொன்னா அப்படி தான் சொல்லலை. அது சின்ன மடக்கு ஊதி சொன்னோன்னே தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல, ஒரு சின்னத்துக்கான விளக்கு தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டாரு. அதையும் அம்பலப்படுத்தி அசிங்கம் போட்டு விட்டார் பிளிக்ஸ் அவர்கள். இப்போ பாரிசாலம் வந்திருக்காரு. பாரிசாலம்லாம் சொல்ல மாட்டார். விஜய் கட்சியில் இருக்கிறவங்க தான் விமர்சனம் பண்ண. பாரிசாலம் சில்லறை தள்ளிவிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீலாம் எடுப்படி தானே. வேல்முருகன் கட்சியில் இந்த மாவீர நாள் போட்டப்ப மே 18 போட்டு அங்கே ஓடி போய் அங்கே பேசுனீங்களா மேடையில்? சீமான் இருக்கிறதா கூறி இன்னொரு தமிழ் தேசியம் ஒன்று மட்டும் தான் இருக்கணுமா, இன்னொரு தமிழ் தேசியம் இருந்தால் அங்கே வளர்ந்துடக்கூடாதா அப்படின்ட்டு ஓடினீங்களே. இப்போ அந்த என்னாச்சு? என்ன வேல்முருகன் வச்சு சின்ன பண்ணாமல் கிடக்கு, ஒத்த சீட்டு அலைஞ்சு கொண்டு கிடக்கு. அவர் இங்கே நாமக்கல் கட்சி வேலைகளில் போனவங்க கூட ஒரு ஆள் கூட அங்கே இல்லை. வெற்றிக்கு மரணம் கூட போனார். அவர் கொஞ்சம் பிம்பத்தை காட்டிட்டு இருந்தார். மூஞ்சி அதுவும் முகம் இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியல. உங்களுடைய சில நம்மளெல்லாம் எடுபடாது. அதாவது உண்மையை உளமாற தொடர்றதுக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சீமானை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற திராவிட கட்சிகளோ பிற கட்சிகளோ கூட்டு சேர்ந்து காசு ஆகிறதுக்காக ஏதோ செயல்படுகிறீர்கள் என்று பொழிச்சு போங்க. ஆனால் நீங்கள் தான் தமிழ் தேசம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. அப்படியே எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே நிலச்சிருக்கிறவங்க தான் அது கடைசியோடு நிலச்சிருப்பான். திசை மாறாமல் இருக்கிறவர் தான் சீமான். நீங்களாம் அப்பப்போ காத்தடிக்கிற ஓடிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த மடக்கு ஊதிங்கிறதுக்கு பாரிசலம் ஒரு விளக்கு கொடுத்துருக்க மாதிரி. ஏன்னா தமிழ் சாமிநாடு பாடம் எடுத்து கொண்டிருக்காரு. இது ஆதன் தொலைக்காட்சி மாதேஸ்வரர்கிட்ட வந்து நேர்கொடி வலையுள்ள பேட்டி கொடுத்துருக்காப்ப. ஏன் மடக்கூதினி எப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க? மடக்கூதினி அசிங்கமாக பேசுகிறீங்க. அவர் நம்ம மாதேசி கேட்குறாரு, தமிழ் தேசியம் வளரும் நினைக்கிறீங்க, வளர்க்க வெற்றி நினைக்கலாம் கிடையாதுங்க. அது என்னட்ட கேட்காதீங்க, சீமா நாட்டை போய் கேளுங்க. சீமா நாட்டை கேட்குறது நீ உங்களை தானே பேட்டி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மாதேசி கேட்குறாரு. நீங்கள் அது ஒரு பெரிய குற்றம் குறை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வரீங்க. அப்போ தமிழ் தேசியம் வளரணும்னா சீமாட்டை கேட்கணுமா? அப்போ தமிழ் தேசியம் வெல்லணும்னு சொன்னால் இது போன்ற சாக்கடைகள்லாம் வந்து தமிழ் தேசியம் எதிராக பேசிட்டு இருந்தால் எப்படி சீக்கிரம் இலக்கை நோக்கி அடையும்? கொஞ்சம் கடினமாக தான் மேலோங்கி எழுப்போம். தமிழ் தேசியம் எதுக்குறங்கிற போர்வேலை நீங்கள் ஒவ்வொருவர்களும் தமிழ் தேசிய சீமான குறை கொண்டு கொள்கிறோன்னு சொன்னால் திராவிட கட்சிகளோ பிற கட்சிகளுக்கோ அதுவும் சாதகமாக அமையக்கூடும். அந்த வகையில் நீ ஏன் செய்கிறீர்கள்? அப்படி நீங்களாம் தமிழ் தேசியவாதிகளா?
சீட்டின்னு சொல்லணுமா, சீட்டின்னு சொல்லணுமா, ஊதல்னு சொல்லணுமா? அதுக்கு சொல்ற அது மடக்கு இருக்கிறதுனால மடக்கு ஊதல்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மடக்கு ஊதின்னு சொன்னார். இதே இது ஆபாசமாக இருக்குதுன்னு நீங்கள் எப்படி இந்த வார்த்தை பப்ளிக் சொல்ல முடியும்? இது ஆபாசம் என்று சொன்னால் மடக்கு ஊதி தனித்தனியாக சொல்கிறோம் நம்ம. அப்படி ஆபாசம் ஒன்றாலும் எப்படி இந்த தொலைக்காட்சியில் சொல்ல முடியும்? இந்த வலையில் எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? லைவ்ல மணியம் மேடை போட்டு பேசுகிறாரு, மடக்கு ஊதியானே, அயோக்கிய ஊதியானே அப்படி பேசுகிறாரு. அப்போ தனித்தனியாக பொருள்படாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அது அந்த ஒரு அயோக்கியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இது நீங்களாம் வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. சீமானவர்களுக்கு பாடம் எடுக்க வந்துட்டீங்க, மூத்த ஆகிட்டீங்க. உங்கள் பாடம் புண்ணாக்கெல்லாம் வச்சிங்க. இன்னொரு சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மடக்கு ஊதிங்கிற விளக்கத்துக்கு ஒரு சிறப்பான பதிலடியை வந்து ஒரு நிறைய பதிவு போட்டுக்கிறேன். அந்த பதிவை நான் போட்டுக்கிறேன், அது கொஞ்சம் படிக்கிறேன். இவன் எவ்வளோ பெரிய மடக்கு ஊதியானா இருக்கான் பாருங்க. நாம் தமிழர் கட்சி மாற்று என்ற அடிப்படையில் கடந்த 15 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிறது. திடீரென்று ஒரு திரைக்கவர்ச்சியை வைத்து நான் தான் மாற்று என்று ஒரு நடிகர் வரும்பொழுது அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை இயல்பாக வரும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த கூமுட்டை இந்த பாரிசாலன் பேசுகிறான். ஒரே நேரத்தில் விஜய் ஒரு இலுமினாட்டி, அந்த படத்தில் அந்த கண்ணை காட்டினார், இந்த படத்தில் இந்த விரல் நீட்டினார், அந்த ஆபத்தான ஆசினான், இந்த கோமாளி இப்படியே திடீர் பாசம் என்று தெரியவில்லை. இந்த அதாவது இந்த பாரிசாலன் அவர்கள் விஜயில் வந்து ஒரு படத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த கழுகை பற்றி, இந்த கழுகு வந்து சொருகுவதை பற்றி அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அப்படி மட்டும் ஒரு படத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது சொல்லி இல்மாட்டி சிம்பிள் கூட பேசியவர் இப்போ ஏன் விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசுகிறன்ற பதிவும் போட்டுக்கார். நாம் தமிழ் கட்சி இவர் சொல்கிறான், நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக ஆட்சி கூட விசமரிக்காமல் எதுக்கு இப்போ வந்து விஜயை பற்றி பேசி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தலைவரும் பதில் சொல்லியிருக்கிறார். நாம் தமிழ் கட்சி விட்டு தான் திமுக விமர்சிக்கும் என்ற சொல்வது எவ்வளோ மடத்தனமான பேச்சு. நாம் தமிழ் கட்சி எல்லா கட்சிகளையும் விமர்சனம் தேவை இருக்கிறது செய்கிறது. எந்த இடத்தில் திமுகவை நாம் தமிழ் கட்சி கண்டிக்கவில்லை, விமர்சிக்கவில்லை சொல்லு. நாம் தமிழ் கட்சி இவையை மட்டும் தான் விமர்சிக்கிறதா? விஜய் சீமான விமர்சிக்கவில்லை என்றால் காரணத்தினால் விஜய் நல்லவரா? விஜய் விமர்சிக்க கூடாதா? இதுவரை பாரிசாலன் திமுக விமர்சனம் செய்யவே இல்லை என்றால் திமுக இவனை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்காக திமுக நாகரிகமாக இருக்கிறது சொல்ல முடியுமா? எது சரியோ அதை நாங்கள் பேச முடியும். விஜயை பார்த்து கேள்விதான் முன்வைக்கிறோம், பதில் சொல்ல வேண்டியது அவருக்கு கடமை. அதில் பதில் சொல்ல என்பதால் அவரின் அரசியல் அறியாமதே அர்த்தமா? அரசு சரியானது அர்த்தம் அல்ல. அவருக்கு பதில் சொல்லவில்லை என்று கடந்து போனால் அவர்கள் அரசு சரியாக அர்த்தம் அல்ல. எனக்கு தெரிந்து சீமான் அல்லது நாம் தமிழ் முக்கிய பொறுப்பாளர்கள் உன்னை பற்றி யாருமே பேசவில்லை. எந்த ஆட்சியத்திலும் அதிகாரத்திலும் இல்லாத நாம் தமிழ் கட்சியை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் கடிக்கிற? இது தமிழ் தேசியமா? விஜய் எங்காவது தமிழ் தேசியம் பேசினாரா? அவரை எதுக்கு நீ ஆதரிக்கிற? மடக்கூதி என்பது கெட்ட வார்த்தை இல்லை, நீயே எப்படி அதை பொதுவெளியில் பேசுகிறார் என்று பார்த்திபட்சோடனுங்கிறவர் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. சரியா தானே கேள்வி கேட்டிருக்காங்க? சொல்லுங்க. தமிழக அரசு வரலாற்றில் ஒரு தனித்து எந்த கட்சியிலும் கூட்டணிக்கு போகாமல், கூட்டணிக்கு உடையாங்க கட்சி திறந்து வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வாங்க உடையாங்கன்னு வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு யாரும் வராத மத்தியில் யாருமே தேவையில்லை, என்னோட குழு கோட்பாடோடு தனியாக நிற்க போகிற இடத்துல கூட்டணி நிற்க போகிறோன்னு ஆயத்தமாக நின்று எல்லா வேறுபாடும் தயார் செய்து அது எம்எல்ஏ கருத்தரங்கு குழு நடத்தி அதில் சிறப்பாக ஒரு 2 மணி நேரம் சீமான் பேசுகிறார். என்ன மக்களோட என்னத்தை எதை விழிப்புணர்வு செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், மக்களுடைய உணர்வுகளை கடத்த வேண்டும், மக்களை வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அதை புரிய வைக்க வேண்டும். இவர்கள் ஆட்சியாளர்கள் இலவசம் கொடுக்குறார்கள், அதை எப்படி மீட்டெடுப்பார்கள், அந்த இலவசத்தை எங்கேருந்து பணத்தை ஈடுகட்டுவார்கள். இப்படி இருக்கிற சூழலில் விளக்கமறியா பிடல் காஸ்ட்ரோ ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இங்கே ஒரு வழித்தடம் செல்கிறது போகிற சொல்கிறான், அந்த ஸ்லோகமாக இருக்குதுன்னு போகாது, அது யாரோ வழித்த வழித்தடம், நீ ஒரு சாலையை உருவாக்கு. எவ்வளோ உதாரணங்கள் சொல்லி ஒரு அரசியல் எப்படி படுத்த வேண்டும், ஒரு அரசியல் என்ன, மாற்று அரசியல் என்ன அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக இந்த ஒரு வீடியோக்களை எல்லாம் பொதுமக்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சீமானை நோக்கிய படையெடுப்பார்கள். ஆனால் அந்த வேலையை மக்களுக்கு போகாமல் இந்த மீடியாக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த விஜயை வைத்துக்கொண்டு தொட்டதுக்கெல்லாம் அந்த மீடியா அதை பிம்பப்படுத்தி போட்டுக்கொண்டு காட்டியிருக்கிறது என்பது தெரியும். சரிங்களா? கூட்டணிக்கு ஆத்தாமல் இதில் பாராட்ட வேண்டும். இதை பாராட்டாமல் உட்காந்துக்கிட்டு சீமானுக்கு பாடம் எடுக்கிறங்க பேரில் உட்காந்துக்கிட்டு அல்பத்தனம் செய்யாதீங்க. பரவாயில்ல, நீங்களாம் பாடம் எடுக்கிற அளவுக்கு
உட்காந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு 4 பேப்பர் எடுத்து பேசலாம், உட்காந்து 4 தகவலை அடிச்சுக்கிட்டு. அவர் உலக வரலாற்றையும் படிக்கணும், தமிழ்நாட்டில் நடக்கிற செய்திகளையும் படிக்கணும், இந்தியாவில் உள்ள மற்ற மாநில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும், மக்களை பிரச்சனை அன்னடிக்கு செய்கிற சந்திப்பு பேசணும், அதை தீர்வு சொல்லணும், யாரால் இந்த பிரச்சனை எப்படி தெளிவு பேசணும். அப்போ இவ்வளோ மிகப்பெரிய வேலை இருக்கிறது. எல்லா 29 தேர்ந்தெடுக்க வேண்டும் சொன்னால் தாவ கட்சியில் ஒரு தற்கூறு கட்சியில் என்ன பண்ணீங்க? அதுக்கும் சொன்னார், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, பணியரோ தொகுதி கிடையாது, இப்போ கடையில் முட்டா வாங்குற மாதிரி எல்லாம் போய் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் 5000 மனுக்கள் 10,000 பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வியாபாரம். ஒரு தொகுதியிலே யாராவது போட்டியிட வேண்டும், அந்த பொறுப்பாளர் தேர்ந்தெடுத்து யார் சமூக எண்ணம் கொண்டவர்கள் முன்பே கணவோட பேசியிருக்கோம். அதே அண்ணா இந்த பீடி தற்போது தான் பார்த்தா அதில் நான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் தேர்ந்தெடுத்து ஒரு ஏற்பாடு நியமிக்க முடியாத வியாபாரம் போல் கடையில் முட்டாய் டிக்கெட் வாங்குற போல் விருப்பம் ஒன்று வாங்கினாங்க. இதில் வர பொதுமக்களாக வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். பாருங்க, ஒரு போட்டியில் போடுகிறவர்கள், ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் போட்டி எடுக்கிறவண்டா தகுதியானவர்களா, திறமையானவர்களா, நல்ல அறிவாற்றல் இருக்கிறதா, மக்களை பேசக்கூடியவர்களா அப்படின்னு பார்த்து கொடுக்காங்க. பொதுமக்களும் கொடுத்தாங்களா? பொதுமக்கள் வாக்கு தானே போடுவாங்க. பொதுமக்கள் விருப்பம் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறாங்களா? அப்போ இது அடிப்படையே இங்கே பாருங்க, அவருடைய அதுக்கு தான் சீமானண்ணா சொல்லியிருக்கார், சின்ன பலத்தனமாக இருக்கிறது, அரசியல் கற்கவில்லை, இவர்கள் சரியான பாடத்தை எடுத்துக்கிறார். 5000 மனு 10,000 மனு கொடுக்குறது இது இந்த அரசியலா? அதை அந்த விட தூக்கி விட்டு நாம் எடுக்கிற வேட்பாளர்கள்லாம் ஒரு தீக்குச்சி எப்படி முக்கியமானது என்பது பார்த்து நிறராக பற்ற வைக்கிற போது அதை விட்டு 24 30 கட்சிக்கும் ஒரு தீக்குச்சியை நிறுத்தி கொண்டு ஃபயர் போல செயல்பட வேண்டும், மிக கவனமாக செயல்பட வேண்டும், கண்ணியமாக செயல்பட வேண்டும். அவதூறுகளை புறந்தள்ளுங்கள். நம்முடைய பேசும்போது நம்முடைய திசைகளை திருப்புவார்கள். அதற்காக பதில் சொல்லி கிடக்க வேண்டாம். ஒரு எடுத்துக்காட்டு கலைஞர் என்ன சொல்லி தக்க பதிலெடுக்க கலைஞர் இது சொல்லிவிட்டார்கள். அதையும் என்ன சும்மா எடுத்துக்காட்டு சொன்னார். பதிலெடுக்க கொண்டே இருந்தால் அவர்கள் பதிலெடுக்க கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடிப்பார்கள். நம்முடைய இலக்குகளை நோக்கி அது ஒரு திசை திருப்புற வேலை. அது கண்டுக்காமல் இந்த காலம் அந்த காலம் வாங்கிட்டு விட்டு போல் சொல்வார்கள். அந்த காலங்களை விட்டு போன இந்த காதலே வாங்காதீங்க அப்படிங்கிறார்கள். நம்முடைய வேலை நம்முடைய பஞ்சம் ஒன்று இருக்கும். அவர்கள் அதற்குப்பட்டு தள்ளி இருப்பார்ன்றதை சிறப்பான இருந்துக்கிட்டு நாம் தமிழர் அரசியல்னா என்ன, மாற்று அரசியல் என்ன, வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அரசியல் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்ற ஒரு மூர்க்கமான செயலை செந்தமிழ் சீமானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாரிஸ் அலனமுன் இந்த சில்லறை இந்த பியா குமரெல்லாம் சில்லறத்தனமாக பேசிகிட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா திரும்ப திரும்ப காணொலி வரும், சரிங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றத்தையே மாற்றும் அளவுக்கு ஒரு புதிய மாற்றத்தை சீமான் தான் கொண்டு வர முடியும். வேறு எந்த கட்சியாலும் முடியாது. எல்லாம் தேர்தல் கூட்டணிக்காக இங்கே இந்த கட்சியில் பேரம் பேசலாமா, அந்த கட்சி பேரம் பேசலாமா, சீட்டு இங்கே கிடைக்குமா, தேமுக கதை சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே அதிகம் கொடுத்தோம்னா சீட்டு பேரம் பேசுகிறாங்க, எங்கே அதிகம் கிடைக்கும். அவங்க எப்படி கொள்கை இருக்கும்? வருமானத்தை பார்க்குறது தான் பார்க்குறாங்க. மக்கள் அரசியல் இல்லை. தனக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஏதாச்சும் சீட்டு பேசலாமா, கோரம் பேசலாமா, பணத்தை பெறலாமா, இந்த நோக்கில் இருக்க மத்தியில் வெற்றியோ தோல்வியோ அது மக்களுக்கானது. நான் தோற்று போகவில்லை ஒருபோதும், மக்கள் தான் தோற்று போவார்கள். நீங்கள் தவிர தவறான ஆட்சி அமைந்தால் அவர் கூட இன்னல்களை நீங்கள் அனுபவிக்கும் போது அதுக்கு நான் தவறல்ல, நீங்கள் செய்த தவறுகள் தான். தொடர்ந்து நிறுத்துகிறார்கள். ரொம்ப சிந்தனைகளை விதித்து கொண்டிருக்கிறார். விதிப்பதன் மூலம் நல்ல வாக்கில் அறுவடை செய்திருக்கிறார். 4, 4.5, 8 இப்படி மேலோங்கி கொண்டு வருதுன்னு சொன்னால் எந்த ₹1 1 காசு கூட இல்லை, ₹1 காசு கூட இல்லை. திறன்நிதி மக்களுடைய கொடுக்கும்போது அவனுக்கு உணர்வு வருது. நம்ம ஒருத்தர் ₹1 திறன்நிதி கொடுக்கும்போது நான் அந்த கட்சியாக கொடுக்குறேங்கிற போது அப்போ சரியான கட்சியாக தான் இருக்கும். அப்போ அவன் பார்க்குறான், என்னோட பங்களிப்பு கொடுத்து காசு வீணாக போகக்கூடாது, அப்போ நல்ல அரசு சொல்கிறது 3 வாக்கு போட்டு உயர்த்தணும்னு நான் நினைக்கிறான். இங்கே இந்த பிற கட்சியில் நம்ம பல காலம் கொள்ளையெடுத்து காசு கொள்ளையெடுத்து அதுலேருந்து இங்கேருந்து பேனை பிடிக்கணும் 10,000 கொடுப்பான், பிரியாணி காசு கொடுப்பான், கோட்டரை காசு கொடுப்பான். அப்போ அவனுக்கு திருப்பி முதலீடு போடுவான். 100 கோடி 200 கோடி கூட்டத்துக்கு செலவு பண்ணணும், மேலடிக்க சொல்லுவான். விஜய் மாதிரி தான் 80 கோடி கூட்டம் 100 கோடி கூட்டம் விடுவார், அட்ராசிட்டி 100 கோடி சொல்லணும்னா அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? திருப்பி எடுக்க தான் பார்ப்பாங்க. அவர்கள் நோக்கம் பிஸ்னஸாக போய்விட்டது. மக்கள் அரசியல்னா திறநிதியாக இருக்கும். அப்போ தான் மக்களுடைய இந்த உணர்வு வரும், நல்ல அரசை தேர்ந்தெடுப்பார்கள்ன்றதை இதுக்கு கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி சென்ற தரம் மாரிதாஸ் அவர்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி போட்டிருந்தார் ஈரோட்டில். அது திமுகவில் காசு கொடுத்து பணம் பொருளை கொடுத்து 8 அமைச்சர்கள் வேலை செஞ்சும் அங்கே பெரியார் என்ற சில்லறை சாக்கடை போட்டு துவச்சி எடுத்தது 14% வாக்கு வெற்றி பெற்றார். 14% வாக்கு மேலோக்கி வந்தார். சீமான ஒரு வீழ்த்த முடியாது, அவர் தமிழக அரசியலை அவர் மேலோங்கி போவார் என்றது அன்று பதிவு போட்டு அந்த பதிவுகளையும் பார்க்க முடிந்தது, சரிங்களா? அவர் பிஜேபியோட ஆதரவாளர் தான், சரிங்களா? தடம்புரல்ல ஏன்னா சொல்கிறேன், அவர் வழிவந்த தலைவர், அவர்களுடைய வழிவந்து அவருடைய கொள்கை தலைவர் நம்பிக்கையற்று வந்திருக்காரு சொன்னால் அந்த நம்பிக்கையை விலகி போகாமல் உண்மையாக இருந்து அதை நடத்த முயற்சி போகும். நம்ம இல்லைன்னா பிற வருங்காலமாச்சும் அதை நடத்தும் போயிட்டு இருக்கார் தடமாறாமல். மாற்று அரசு என்ற தமிழ் தேசிய ஒன்றிய மாற்று
அவதூறுகள் பேசுகிறவங்களே அவதூறு பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் அவதூறுகள் பேச தான் நாம் தமிழ் மேலோங்கி வந்து விட்டுருக்கும். எதிர்கட்சியில் உள்ளவங்களாம் பேசுவான், திராவிட கட்சியிலாம் பேசுவான். தமிழ் தேச அரசியலில் நீ பேசும்போது இன்னும் துரோகிகள் பேசும்போது இவனால தான்டா தமிழ் தேசியம் இழுக்கிறது, திராவிடம் மேலும் காரணம் இந்த மாதிரி சூழ்ச்சிகள் துரோகிகள் தான் என்பது மக்களை உணர்ந்து இன்னும் மேலே தான் உணரும். அதனால் நீங்கள் விமர்சனம் பையுங்கள். அதில் ஒன்று மாற்றங்களை சீமான் தள்ளிவிட்டு போயிட்டே கொண்டே இருப்பார். நாம் திரும்ப ஒன்றே மாட்டு என்பதை இந்த காணொலி முறை நம்முடைய எண்ணங்களையும் நமக்கு தெரிந்த செய்திகளையும் செய்து கொண்டிருக்கோம். சேனலை மறக்காமல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண ஆதரவு அளியுங்கள். மேலும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.